அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கங்க. குறிப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல. கடந்த ஆட்சிகள் சில இடங்கள் சில நேரம் இந்த மாதிரி நடந்தது. இந்த ஆட்சி டிவிகே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 12 நாட்கள்ல இன்று எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பெருங்குற்றங்கள் நடந்திருக்கிறது 12 நாட்கள்ல. இது உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் பேசியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்ல குறிப்பாக அமைச்சர் சம்பத்குமார் இப்ப நேரடியா அந்த பிரச்சனைக்கு போயிருக்கார். இந்த மாதிரி சம்பவம் இதுவே இறுதியா இருக்கணும், நாங்க உறுதியா இருக்கிறோம். குற்றம் செய்யறவங்களுக்கு பயம் இருக்கணும், அது மாதிரி சிந்தனையே வரக்கூடாத அளவுக்கு தண்டனைகள் கடமைப்படுத்தப்படுறதுங்கிறது முதல்வருடைய எண்ணமா இருக்குது. நிச்சயமா செயல்படுத்துவாரு. ஒரு 10 வயது சிறுமி பக்கத்து வீட்டுக்காரால் கடத்தி சென்று கொலை செய்யப்பட்டு பாலியல் வல்லுறவு செயல்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இது உண்மையிலே நெஞ்சை பதவைக்க செய்கிறது. நேற்று இரவு முழுக்க பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு 300க்கு 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவங்க அப்பா அம்மா பேச்ச கூட கேட்காம பொதுமக்கள் கடுமையான ஒரு கோபத்துல எதிரொலித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பொள்ளாச்சி சம்பவம் போல் மக்கள் வீதிக்கு வருவது என்பது இதுதான் முதல் முறை. அதாவது இந்த ஆட்சியில் 12 நாட்கள் இப்படிங்கிறது நம்ம உள்ளபடியே அதை எதிர்பார்க்க முடியவில்லை. அது யார் ஆட்சியாக இருந்தாலும் இது நடக்கும் என்பது தனி மனித ஒழுக்கம், ஒரு கூட்டு பொறுப்பு சமூகத்துக்கு இருக்குது என்று சொன்னாலும் கூட கடந்த ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாருங்கன்னா, சிங்கப்படை அமைக்கிறதுக்கு காரணமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு ரோல்ல இன்றைய முதல்வர் சிஎம் விஜய் பேசினார். ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆனால் இந்த சம்பவம் பெரிய தமிழ்நாட்டை உழுக்கெடுத்திருக்கிறது. இந்த நிமிடம் வரை விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை. அமைச்சரும் சூரத் எம்எல்ஏவும் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. குறிப்பாக அந்த ஏரியாவை சேர்ந்த ஐஜி ரம்யா ஒரு பெரிய அளவுல அதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு விட்டு இருக்கிறது. முதற்கட்டமா நீ எப்படி பாக்குறீங்க? இது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கொடூரமான சம்பவம். 10 வயது சிறுமி சூலூர் பகுதியில, கோவை சூலூர் பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமி விளையாண்டுட்டு இருந்தவங்கள பக்கத்து வீட்டுக்காரரு கார்த்திக்ங்கிறவர் கூட்டு போறாரு. அது பைக்ல வச்சு அழைச்சிட்டு போற சிசிடிவி காட்சிகள் இருக்கு. அதை தொடர்ந்து 2 நாளா குழந்தையை காணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடின சமயத்துல இவர்களை போலீஸ் பிடிக்கிறாங்க. இப்போ அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்துதான் கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. 10 வயது சிறுமி அவங்க வேற எந்த நோக்கத்துக்காகவும் வேற தனிப்பட்ட பகையோ வேற பிரச்சனைகளோ அவர்களுக்கு இல்ல. சரிங்களா? நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. அதே மாதிரி மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் அவருடைய நண்பர். 2 பேரும் சேர்ந்துதான் அந்த கொலையை நடத்திருக்காங்க. ஒரு என்ன சொல்றதுன்னா, மனசை பதைக்க வைக்கிற, குழந்தையை பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் அடிவயிற்றில் கலக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கொடூரமான சம்பவம். நாளைக்கு ஒரு பிள்ளை நமக்கு கடைக்கு வாங்கிட்டு வாமா, ஒரு பொருள் வாங்கிட்டு வாமா கூட நம்ம பிள்ளைகளை அனுப்ப முடியாது. என்ன சொல்றது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் உங்க கையில சட்டம் ஒழுங்கை எல்லாம் கையில எடுத்துட்டீங்க. விஜய் அதை காரணம் காட்டித்தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குற்றவாளி இப்படி வக்கர புத்தி படைத்தவர்கள் அதே மனுஷன் போன 10 நாளைக்கு முன்னாடி அங்கதான் சுத்திட்டு இருந்தான். அவன் அப்ப மட்டும் யோக்கியனா இருந்தான் அப்படின்னு நான் சொல்லல. அவனுக்குள்ள அப்படிப்பட்ட வக்கர எண்ணமுங்கள் இருந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வக்கர புத்தி படைத்தவர்களை எல்லாம் தேடி பிடிச்சி அவர்கள் மூளையிலேயே அதை கசக்கி புழிஞ்சு அதை ஒடுக்குவதற்கு நமக்கு ஏதாவது டூல் இருக்குதா? ஆனா என்கிட்ட இருக்கு. நீங்க சொன்னீங்க விஜயை பொறுத்தவரையிலும், அதாவது ஏற்கனவே பஸ்ஸுகள்ல எமர்ஜென்சி அலாரம் அடிக்கிறதுக்கும் அதை செய்திகளை அனுப்புறதுக்குமான செட்டப், சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதை நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உடனடியாக அமல்படுத்துறோம், நாங்க இதை புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜிகினா வேலை காட்டினார்கள். இப்பவும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூலூர் எம்எல்ஏ போய் அதை விசாரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க அமைச்சர் போயிருக்கிறாப்புல, 2 பேரும் போயிருக்காங்க. ரைட், சம்பத்குமார் போயிருக்கிறாரு, சுகுமாருங்கிற சூலூர் எம்எல்ஏவும் போயிருக்கிறாரு. விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நான் பனையூர்ல தான் இருக்கிறேன், வேண்டாம் என் ஆட்களை தொட்டு பாருங்க, முடிஞ்சா என்னை இது பண்ணி பாருங்கன்னு சொல்லி 41 பேர் இறந்த போது சொன்ன அதே டயலாக வச்சு ஒரு வீடியோ போட போறாரா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சட்டம் ஒழுங்கை சரிபடுத்த வேண்டிய பிரச்சனை அதான். அதாவது விஷயம் என்னன்னா, எப்போதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்றங்கள் நடக்கலாம்.
40 பெருங்குற்றங்கள் நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சு 10 நாள் கூட ஆகல, 40 பெருங்குற்றங்கள் நடக்குது, ஊருக்கு பிரச்சனைகள் நடக்குது, எல்லாரும் கொந்தளிச்சு போய் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண், அதாவது நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசணும், குடிக்கு எதிராக வழக்கு தொடுக்க வந்த பெண்ணை அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மண்டபத்துல வச்சு ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாரு. அதாவது ஒண்ணு குற்றவாளிகள் வெளியில அத்துமீறி செயல்படுறாங்க, இன்னொன்னு இன்ஸ்பெக்டரோ அல்லது காவல் அதிகாரிகளோ அத்துமீறி செயல்படுறாங்க. அப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு திரைப்படத்தை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு, அன்ரெஸ்ட் இருக்கு. 10 நாளையில உங்க கட்சிக்காரங்களே எல்லா இடத்துலயும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, அத்துமீறி செயல்படுறாங்க, மக்கள் பதவதைச்சு போயிடுறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஒரு அம்மா பண்ண அழிச்சாட்டியம் இருக்குது, அந்த மாதிரி டாக்டரும் கிடையாது, அந்த அம்மாவுக்கு சுகாதாரத்துறையில எந்த பதவியும் கிடையாது. இப்படி ஒரு சினிமா மோகத்தில் வந்த ஆட்சி. நிர்வாகம்ங்கிறது இப்படி கிடையாது, இது கிடையாது. இன்னைக்கு வந்து வீடியோக்களை எடுத்து ரீல்ஸ் போடுறது கிடையாது. விஜய் என்ன பண்ண போறாரு, இதற்கு தீர்வு என்ன, அதை சொல்லுங்க சார். இன்னும் இப்ப பிள்ளைய பத்தவன் பறி கொடுத்துட்டு நிக்கிறான் சார். நான் வந்தேன்னா எல்லாவற்றையும் சரிபடுத்தி விடுவேன், நான் வந்து அப்பளுக்கற்ற தூய ஆட்சியை கொடுப்பேன், இன்னைக்கு இனிமேல் நடக்க போறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு பிள்ளை செத்து போச்சு. உன்னை நம்பர் வரைக்கும் என்ன பதில்? நீதான் ஜீவரட்சகன். இங்க நடக்கக்கூடிய எல்லா விதமான அநியாயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஒரே சர்வரோக நிவாரணி நான் ஆட்சிக்கு வருவது மட்டும்தான். மற்ற எந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த தகுதி கிடையாது, இதை சீர்திருத்துவதற்கு வழி கிடையாதுன்னு பேசுனீங்களா இல்லையா? என்ன சிஎம் சார் யாரு பேசுனா? இப்ப அந்த சிஎம் சார் அந்த பதவிக்கு வந்துட்டாரு. என்ன சிஎம் சார்னு வெளியில நின்று கத்திக்கிட்டு இருந்தவரு, இந்தாங்க பிடிங்க, இதுதானே கேக்குறீங்க, இந்தாங்க வச்சுங்க, நீங்க செய்யுங்க, இது முதல்வன் படத்துல மாதிரி உங்களால முடியுமா அப்படின்னு வில்ல கேட்பாரு. சரி, மக்கள் தான் அது வந்து படத்துல மக்களே அந்த நடிகருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கி இப்ப கையில வச்சிருக்கீங்க, சீட்ல இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய போலீஸ் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நீங்க என்ன பண்றீங்க? வாட் யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்களுக்கு உறுத்தல் இருக்குதா? 41 பேர் செத்த போது பதில் கூட சொல்லாமல் ஓடி போனவர் தான் நீங்க. இந்த குழந்தையினுடைய சாவுக்காவது உங்களால பதில் சொல்ல முடியுமா? 41 பேர் செத்த போது பத்திரிகையாளர்கள் அங்கேயும் இங்கேயும் திருச்சியிலையும் நின்று கேட்டார்கள், சென்னையில நின்று கேட்டார்கள். ஒரு என்ன சொல்றதுன்னா, எந்த பொறுப்பும் மற்ற எல்லாத்தையும் உதறிட்டு பதறிட்டு ஓடினதுதான் நீங்க, தலைதெறிக்க ஓடிய நபர் நீங்கள். இது எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்தோம். இந்த நியூஸ் எல்லாம் பார்க்காம திரைப்படத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய கூட்டம் தான் ஓட்டு போட்டிருக்குது. 35% ஓட்டு போட்டவர்களில் பெரும்பகுதி பேர் நியூஸ் பார்க்கிறவங்க கிடையாது, அரசியல் அறிவு உள்ளவர்கள் கிடையாது, அனுபவம் உள்ளவர்கள் கிடையாது, ஏற்கனவே வாழ்க்கை பிரச்சனைகளை அரசியலோடு பொருத்தி பார்ப்பவர்கள் கிடையாது, திரைப்படத்தோடு பொருத்தி பார்ப்பாங்க. அரசியல வாழ்க்கையோடு நேரடியா அனுபவிக்கிறவங்க கிடையாது, திரை பிரச்சனையோடு பாக்குறவங்க. என்ன நடக்க போகுது? எல்லா பைத்தியக்காரனும் எல்லா தற்கொலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கீழே கமாண்ட்ல என்கவுண்டர் பண்ணுங்க, என்கவுண்டர் பண்ணிருங்க. என்ன விஜய் சார், பிரச்சனை நடந்திருக்கு சார், நடக்காம தடுக்க வேண்டியது உங்க வேலை. என்கவுண்டர் அவனை நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டா நாளைக்கு இதே இது நடக்காதீங்களா? நான் சொல்றேன், இதே விஜய் ஆட்சியில இன்னும் அடுத்தடுத்து நடக்கும். இன்னும் கூடுதலா கஞ்சா பழக்கம் இன்னும் அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. இந்த அரசு, கடந்த அரசு வந்து போட்டிருக்காங்க. இல்ல அதற்காகத்தான தனிப்படை, அதற்காகத்தான சிங்கப்பெண் படை, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலையா என்னப்ப? எல்லாமே வந்து அதாவது பேர்ல இருக்குது. சிங்கப்பெண் திரைப்படத்துல வந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு படையை கட்டினீங்கன்னா, படை அதற்காக உருவாக்கப்பட்டதா அல்லது இந்த பேருக்காக உருவாக்கப்பட்டதா? ஒன்னு நோக்கம் என்னங்க? ஜிகினா வேலையா அல்லது உண்மையான வேலையா? பணி முக்கியமா, வார்த்தை முக்கியமா? நீங்க வச்சிருக்கிற வார்த்தையில இது, நீங்க கேட்சியா வார்த்தை வைக்கணும். ஏங்க நீங்க அதாவது இந்த ஓட்டு போட்ட மக்கள் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு முதல்வர் வேணும்னு, ஒரு டிசைன், ஒரு நல்ல முகத்தோடு ஒருத்தர் வேணும்னு ஆசைப்படும் போது, ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேணும்னு ஆசைப்படும் போது படத்துல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்க ஒரு படை கட்டும் போது அந்த படைக்கு படத்துல இருந்து டைட்டில் எடுக்கிறீங்க. நாளைக்கு டைட்டில்கள் படத்துல இருந்து வரும்,
தீர்வு படத்துல இருந்து வருமா? பிரச்சனைக்கான தீர்வு இருக்கா? இதே ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு. முடியலன்னா பதவி விலகிட்டு போங்க சார் அப்படின்னு பொது மேடையில திமுக அரசை பார்த்து எவ்வளவு இழிவா பேசினாப்ல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் பாதிக்கப்பட்ட போது 3 மணி நேரத்தில் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டான். அடுத்த நிமிடமே அவன் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு. ஆக்ஷன்னா நீங்க இப்பவும் மறுபடியும் பாருங்க, ஆக்ஷன்னா மறுபடியும் இந்த துப்பாக்கி சூடு, கீழே விழுந்துட்டாரு, கால் பக்கத்துல இருக்கிற செவுதை ஏற ட்ரை பண்ணாரு, கீழே விழுந்தாரு, கால் முறிஞ்சுது. இதெல்லாம் 30-50 வருஷமா அதான் நடந்துட்டு இருக்கு. அதிகபட்சமா நீங்க துப்பாக்கி சூடு பண்ணுவீங்க, அதுதானே? ஜெயலலிதா அதான் பண்ணாங்க. இந்த வேளச்சேரியில நார்த் இந்தியன் ஒரு 4 பேர் சேர்ந்து பேங்கை கொள்ளையடிச்சு விட்டாங்க. ஜெயலலிதா அதான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அது அது நார்த் இந்தியன்கிற போதும் அது ஒரு எதிர் வினையாற்றின போது நீங்க செஞ்சிட்டீங்க. அதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் நடந்துச்சு அதுக்கப்புறமும். சரிங்களா? இப்போ விஜய் சர்வரோக நிவாரணியாக ஒன்றும் கொடுக்க போறதில்லை. ஏன்னா விஜயினுடைய படத்துல என்ன பயிற்றுவிக்கப்பட்டதோ அதுதானே அவன் வில்லன் கத்துக்கிட்டான். நீங்க ஒரு திரைப்படத்துல என்ன பயிற்றுவிக்கப்படுகிறதோ அதுல இருந்து தான் அவன் கத்துக்கிட்டான். சரக்கு அடிக்கிறத நியாயப்படுத்தி படத்துல பாட்டு வச்சுட்டு நான் டாஸ்மாக மூடுவேன்னு சொல்லி 4 மூடி காட்டினா அவன் குடிக்க மாட்டானா? அவன் புத்தன் ஆயிடுவானா? யார ஏமாத்துறீங்க? திரைப்படத்துல அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க, பாட்டில் எனக்கு பத்தாது அப்படின்னு நீங்க பாட்டு எழுதி அதுக்கு நாங்க நடனம் ஆடுறீங்க. கொக்கோ கோலாவுல ஊத்தி குடிக்கிறேன், நான் சரக்கு அடிக்கிறேன், இப்படி குடிக்கிறேன், அப்படி குடிக்க பத்தி எப்படி பேசிருக்கீங்க? பாட்டு எழுதிருக்கீங்க. தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதா பொண்ணு விரும்பின்னு பாட்டு பாடி ஆடினவர். அப்போ போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை அவ்வளவு இனிமையாக திரைப்படங்கள்ல காட்டினவர் நீங்க. போதை கலாச்சாரத்தையும் இந்த குற்றங்களையும் நார்மலைஸ் செய்கிற திரைப்படங்கள். சரிங்களா? ஹீரோ செஞ்சா தப்பு கிடையாதுங்கிற அளவுலதான் அந்த திரைப்படத்தோட நோக்கமே தவிர மற்றபடி ஒழுக்கத்தை கற்பிக்கிறது கிடையாது. நீங்க எம்ஜிஆர் கிடையாது, மறுபடியும் சொல்றேன். எம்ஜிஆருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவரு திரைப்படங்கள்ல ரொம்ப மோசமா நடந்துக்கிட மாட்டாரு, வல்கரான சீன்களை வைக்க மாட்டாரு. ஓரளவுக்கு அவரும் கூட என்னெல்லாம் ஆடி இருக்காரு நமக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா, அறம் ஓரளவுக்கு பேசப்படும். அன்னைக்கு மக்களுக்கான பிரச்சனைகள், நாடு என்ன செய்தது, நமக்கு இன்னும் பாட்டுகள் வைத்து பாடினாங்க. நீ என்ன செஞ்ச அப்படின்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி லிங்கனோட இதெல்லாம் கோட் பண்ணி பாடினாங்க. நீங்க என்ன பாடினீங்க? நீங்க குடிக்கிறதையும் தம் அடிக்கிறதையும் என்டாஸ் பண்ண ஒரு கூட்டத்தின் பிரதிநிதி நீங்க. இன்னைக்கு இந்த குற்றவாளிகளுக்கே ரோல் மாடல் நீங்க. உங்களுடைய நான் என்ன கேக்குறேன், நான் விஜய் ரசிகன், எனக்கு புருஷன் தேவை கிடையாது, எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு பொம்பளை சொல்றா. அந்த லேடிய ஒருத்தர் திட்டுறாரு, திட்டுனா அந்த ஆள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, அந்த ஆள் மேல கேஸ் போடுறீங்க. இதுதானே உங்களோட. நான் என்ன கேக்குறேன், பொன்ராஜ் அந்த பெண்ணை விமர்சிக்கிறார், அந்த பெண்ணை விமர்சிக்கிறது என்ன தப்பு? எது குற்றம்? எனக்கு விஜய் புருஷன் தேவையில்லை, விஜய் தான் தேவைன்னு சொல்லுவது குற்றமா? இப்ப இன்னைக்கு அந்த கூட்டத்தில் ஒருவன் தானே அவன். எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் இல்லை, எனக்கு பக்கத்து வீட்டுக்கு சிறுமியோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல, எனக்கு அப்படித்தானே நினைக்கிறாங்க. இதுதானே இது ஒழுக்கமற்ற செயலுக்கு எதுதாங்க தொடர்பு? பொன்ராஜ் பேசியது ஒழுக்கமா, அந்த பெண் பேசியது ஒழுக்கமா? நீங்க பொன்ராஜ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போய் கேஸ் கொடுக்குறீங்க, அவரை மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க போராடுறீங்க. அந்த பெண் பேசியதை பத்தி எந்த அக்கறையும் இல்லைன்னா அப்ப நீங்க தான் ரோல் மாடல். நான் என்ன சொல்றேன், இந்த குற்றவாளிக்கு நீங்க தான் ரோல் மாடல். நீங்க கேளுங்க, அவன்கிட்ட வீட்டுக்குள்ள விஜய் படங்கள்லாம் இருக்கும், அவர் ரொம்ப விஜய் ரசிகரா இருப்பாரு. அந்த சதீஷ்குமாரையும் மோகன்ராஜையும் கூப்பிட்டு விசாரித்து, நீங்க உங்க கையில தானே போலீஸ் இருக்குது, விசாரணை நடத்துவாங்கல்ல, அந்த விசாரணையில முக்கியமான கேள்வி, எத்தனை மணிக்கு நீ குழந்தைய பிடிச்சிட்டு போனா, என்ன நோக்கத்துக்காக பிடிச்சிட்டு போனா விட்டுருங்க. முதல்ல உன்னுடைய ரோல் மாடல் யாரு, உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு, உனக்கு எந்த படத்துல உள்ள சீன் பிடிக்கும் அப்படின்னு கேளுங்க. கேட்டா சொல்லுவாரு விஜயனுடைய படம். என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க? அந்த கார்த்திக் இப்படிப்பட்ட கேடுகட்ட உளவியல் கொண்டவங்க தானங்க இப்படிப்பட்ட ஒரு. நான் என்னங்க அட்மினிஸ்ட்ரேஷன், வாட் இட் அட்மினிஸ்ட்ரேஷன்? நடிகர் ஆடுறது அட்மினிஸ்ட்ரேஷனா? கைகால ஆட்டுறது அட்மினிஸ்ட்ரேஷனா? அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி எந்த அறிவும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. ஒரு நபர் 41 பேர் செத்து இருக்கிறான், போய் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டாரு,
4 நாள் கழிச்சு என்னைய வந்து தொட்டு பாருங்கிறாரு. இப்ப உங்களை யார தொடுறது? இப்ப நாங்க யார தொடுறது? இன்னைக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் அங்க நிக்கிறாங்க. அவன் எவ்வளவு கோவத்துல நிக்கிறான். அந்த லேடி, அந்த போலீஸ், அந்த அம்மா அவ்வளவு கன்வின்ஸ் பண்ணுது. நாங்க நடக்காம பாத்துக்கிட்டோம். நாங்க அவங்க எல்லா காலத்துலயும் அப்படிதான் இருக்காங்க. போலீஸ் தான் தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, குறைஞ்சபட்சம் ஓட்டு போட்டதுக்காக உங்க இவங்களாவது போனாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல அது அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இல்ல அந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. அந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. குறிப்பாக இப்ப அங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருக்காரு, சூழல் எம்எல்ஏ இருக்காரு, சம்பந்தப்பட்ட ஐஜி, உயர் அதிகாரிகள் எல்லாமே அந்த கூட்டத்தை சமாளிப்பதற்காகவும் அல்லது உண்மையில நீதி வரவனுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் போய் ஸ்பாட்ல இருக்காங்கன்றது மாற்றுக்கிறது கிடையாது. உண்மையிலேயே அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இது வரைக்கும் இப்ப முன்னாடி இருந்த சிஎம் என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலும் உதாரணத்துக்கு லாக்அவுட் கூட அந்த குடும்பத்துக்கு போன் பண்ணி சாரி சொன்னதெல்லாம் கடந்த கால வரலாற்றுல பார்ப்போம். இப்ப அவர் நேரடியா வர முடியாது, நம்ம அப்படியே வச்சுக்கோம். ஏன் ஒரு அறிக்கை கூடவில்லை, ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லைங்கிற ஒரு கடும் விமர்சனம் இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் நீங்க சொல்றது சம்பவம் கரெக்டா. அந்த அஜித்குமார் கொலை வழக்குல அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி சாரி சொன்னதுங்கிறது வந்து மிஷினரி ஃபெயில் ஆகி போச்சுங்கிறது இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு பைக் வாங்கினாலே ஒரு ஐயா எத்தனாயிரம் நட்டு இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு கலந்து போகத்தானே செய்யும். ஒரு மிஷின் அதே மாதிரி ஒரு என்ஜின் மாதிரி ஒரு அமைப்பு, மிக பிரம்மாண்டமான அமைப்பு. அதுல ஏதாவது ஒரு தப்பு நடக்கதான் செய்யும். நான் அதை வந்து இது பண்ணல, எல்லா காலத்துலயும் நடக்குது. ஆனா அதை தனதாக்கி கொண்டு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன்மா, சாரிமா அப்படின்னு சொன்னார்ல. நீங்க என்ன பண்ண போறீங்க? சரிங்களா? ஒண்ணு, நீங்க நேர்ல அவரு 41 பேர் இறந்த போது நேர்ல போயிட்டாரு. நேர்ல போனதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எப்படி கரெக்டா ஒரு ஹாஃப் டேல நீங்க அப்படி உள்ள போயிட முடியும் கரெக்டா? அப்ப நடக்கும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தீங்களான்னு கேட்டாங்க. அட தற்குறிகளே, இன்னைக்கு நீங்க வாய் பேசுங்க, உங்களை காணுமே. ரெஸ்பான்சிபிலிட்டிய இது என்னோடதுங்க. ஏங்க, எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக்கு, உடம்பு சரியில்லப்பா, மயங்கி விழுந்துட்டாரு அப்பான்னு சொல்லி போன் வருது. நான் உடனே அந்த இடத்துக்கு போயிடுறேன். வாட் இட் மீன்ஸ்? ஐ ஹேவ் a ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்க அப்பா மேல எனக்கு இருக்கிற பாசம் எனக்கு இருக்கு. அவர் உடனே தூக்கி நான் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கணும். இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. கால் பண்ணி 4 மணி நேரம் ஆச்சு நான் வரலன்னா என்ன அர்த்தம்? அல்லது 2வது ரீகால் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்குன்னு கேட்க கூட செய்யணும், நான் என்ன அர்த்தம்? இது ரெஸ்பான்சிபிலிட்டியா? இப்படிப்பட்ட நபரை தானே நீங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியோட போய் களத்துல நின்னவரை தூக்கி நீங்க அவரை தொகுதியில தோற்கடிச்சிட்டாங்க இந்த மக்கள். சரிங்களா? நான் அதுக்குள்ள போகல, நாம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த மோடி அமித்ஷாவின் ஆட்டம்னு சொல்லி. ஆனா மக்கள்கிட்ட வச்சுக்கிட்டேன், போட்டு ஒரு குறைந்த அளவுக்காவது போட்டிருப்பீங்களா? போட்ட மக்களுக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறேன். போடாதவங்களை விட்டுருங்க, நாங்க போடலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களை விட்டுருங்க. போட்ட மக்களுக்கு புத்தி இருக்குதா? ஏமா பிரச்சனைனா வீட்டுக்கு உடனே வந்து நின்ன முதல்வர் எங்க? உனக்கு பிரச்சனைன்னா ஏன்னு கேட்கறது கூட ஒரு வார்த்தை இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நபர் எங்க? இது என்ன? இதைத்தான் நீங்க மாற்றம்னு கேட்டீங்க இல்லையா? 60 வருட திராவிடம் எங்களை ஏமாற்றி விட்டது, எங்களுக்கு புது மாற்றம் வேணும்னு கேட்டீங்கல்ல, இதுதான் செருப்பு தூக்கி தலையில வைக்கிற கதை. எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் செருப்பு தூக்கி தலையில வைக்க முடியுமா? டயனாவுக்கு டைமண்ட் பதிச்ச செருப்பு கூட இருக்கும், அதுக்காக அதை காலில தான் போட முடியும். இல்ல இப்ப இது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு விஷயமும் இன்னைக்கே நேற்று இரவு வந்து ஒரு நர்ஸ் மாணவி வந்து ஒரு தவறான சிகிச்சை விளைவாக அவங்களும் இறந்து போயிருக்காங்க. திருச்சியிலையும் ஒரு கடுமையான ஒரு சிக்கல்ல இன்னைக்கு அவங்க மாணவிகளும் இறங்கி போராடி இருக்காங்க. அதை ரமேஷ் அமைச்சர் போய் அதை சமாதானம் பண்றாரு. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் கிட்டத்தட்ட 12 நாட்கள்ல உதயநிதி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரியா 40 பெருங்குற்றங்கள் நடந்துங்கிறத இப்ப சிக்கலா இருக்கு. அப்ப என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்குங்கிறது என்ன நடக்குங்கிற ஒரு விஜய் இல்ல இதுல இந்த மாதிரி நிலைமை யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? அப்ப உண்மையிலேயே சிஸ்டம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அதோட பொருள் என்னன்னா நிர்வாகம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தற்குறிகள் 1000 ரூபாய் கொடுத்த உடனேயே எங்களின் திட்டங்களை நீங்க தொடர்றீங்க, நீங்க புதுசா கொண்டு வரலன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை, அதாவது அதை வந்து முதல்வர் சொன்னார். அப்போ எங்க ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த குற்றங்களுக்கும் உங்க ஆட்சி தான் நடக்குதான்னு கேள்வி கேட்கிறான். அப்படி பொருள் இல்லை, நீங்க வேலையே செய்யலாங்கிறத அவர் சொல்றாரு. நாங்க உன்னை போட்டு வச்சுட்டு போனோம், அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்யல.
நீங்க 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றதுனா உங்க ஆட்சி. 2500 ரூபாய்க்கு வேலை பண்ணிட்டு இருந்தாதான் உங்க ஆட்சி. சரிங்களா? எல்லா பஸ்ஸும் ஃப்ரீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கையெழுத்து, ஏதாவது ஒரு அடிப்படை கையெழுத்து நீங்க போட்ட கையெழுத்து எதுக்கு? கையெழுத்து எதுக்கு போட்டாரு? 200 யூனிட் போட்டார். யூனிட்டுக்கு போறாருல. எது எது வந்து நோகாம, எது வந்து இப்போதைக்கு டச் பண்ணாம பிரச்சனை இல்லாம இருக்கும், அதை போட்டுக்கிட்டாப்ல. சரிங்களா? முதல் கையெழுத்து அப்படிங்கிறது ஒரு முத்தாய்ப்பானதா இருக்கணும். அது முத்தாய்ப்பானது கிடையாது. அது ஒரு போங்காட்டம். அது வந்து 100 யூனிட் ஏற்கனவே திமுக சொன்ன கதை தான். சரிங்களா? இந்நேரம் நான் வந்து எதுக்காக சொல்றேன்னா, ஒரு 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 அடிப்படையில முக்கியமா நீங்க எதை சொன்னீங்களோ அதை செய்யறதுக்கு கையெழுத்து போட்டு 2500 ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு கரெக்ட். சரிங்களா? அதை செய்யல. எதுக்காக சொல்றேன்னா, இது ஆக்ஷனே இல்லாத கவர்மெண்ட். போன வருஷம் என்ன டேட்டா இருந்துச்சோ அதை வச்சுதான் இது அடுத்த நகல்றதை தவிர இவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. இவங்க கிட்ட அடுத்த மெக்கானிசம் கூட சரியா கிடையாது. இந்த மெக்கானிசத்தை பண்ணி கொடுத்ததும் இந்த திராவிட இத்தனை வருஷ காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செட்டப் உருவாக்கி வச்சுட்டு போனது. நீங்க எவ்வளவுதான் செட்டப்னாலும் அதை வந்து கரெக்டா நிர்வகிக்கிறதுக்கு அன்னன்னைக்கு வேலை செய்யணும்ல, அதை கண்காணிக்கணும்ல. அதுக்கு இவர்கள் நிர்வாகம் தெரிஞ்சவங்க. நிர்வாகம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? போய் உட்கார்ந்துருப்பாங்க. சரிங்க, ஒரு மில்லுல இருக்குன்னு வச்சுக்கலாம், மில்லு வச்சிருக்கீங்க, ஒரு வயக்காட்டு வேலையே நடக்குதுன்னா அங்க வேலை செய்வர்கள் வேலைதான் செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொத்தனார் வேலைக்கு போங்க, அவங்க செவத்த ஒரு இடத்துல தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த அதிகாரிகள் சரியாக வேலை செய்கிறார்களா, இந்த மிஷின் வேலை செய்கிறதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு கண்ணுல விளக்கெண்ணை விட்டுட்டு வேலை செய்யணும். 24x7 வேலை செஞ்சாருங்க முதல்வர் ஸ்டாலின். நீங்க தூங்கி பனையூர்ல படுத்து தூங்குற ஒரு டம்மி முதல்வர். டம்மி முதல்வர்னு சொல்றத விட முதல்வராக நடிக்கிற ஒருவர் டம்மி நடிகர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு முதல்வருக்கான அந்த பெருசு, அதாவது முகம் கிடையாதுங்க. எனக்கு நான் என் முகம் நல்லா தானே இருக்குது. என்னங்க திரைப்படத்துல எதுனாலும் நடிக்க முடியாது. ஏன்னா நடிக்கிறதுக்கு ஒரு கலை, அது உங்க தொழில். சரிங்களா? அதே மாதிரி முதல்வருங்கிறது ஒரு சிரத்தையான ஒரு வேலை. அது கடுமையான வேலை. அது வந்து உடல் உழைப்பு கிடையாது. அது முழுவதும் உங்க நிர்வாகம். ஒரு வேலையை அவரவர் செய்யணும். நான் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு வந்து ரசிகர் கூட்டம் இருக்குன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டீங்களா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. தேர்தலில் ஜெயிக்கிறதா விஷயம். தேர்தலில் ஜெயிக்கிறதா விஷயம். ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கொள்வதான் விஷயம். அப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு இருக்கா? உங்க மனைவி உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, உடனே ஐயோ பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு நான் சொன்னேனே, என் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டாங்களேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு உரிமையா கொடுத்துட்டீங்க. அந்த அம்மா வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி, அதாவது கோர்ட்ல போய் அனுமதி கேட்குது. என்னை பனையூரில் வீட்டில் தங்குவதற்கு ஏதாவது என்னை பார்த்து பைசல் பண்ணி விடுங்கடா யுவரானர். இனிமேல் நாங்க போய் சொல்லணும், எப்படியாவது எங்களுக்கு வந்து இந்த ஊர்ல உயிர் வாழ்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறா யுவரானர், ஏதாவது வழி விடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட கேட்டு நான் வந்து பெட்டிஷன் போடணும். குடும்ப நல்ல கோர்ட்ல நம்ம போட்டது மாதிரி. எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமையை நம்ம கொண்டு விட்டாங்கன்னு இல்ல, தலையில அடிச்சு நம்ம வந்து தலையில தான் அடிச்சுக்கணும். நமக்கு தலைவிதி மேல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இது ஒரு கொடூரமான காலகட்டம். நீங்க தீர்வுகளை கொடுப்பேன்னு நீங்க ஒருபோலும் நீங்க கொடுக்க போறது இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த மக்களுக்கு வந்து ஆறுதலையாவது கொடுங்க. தீர்வு தேவை. இரண்டாவது, உங்களால ஆறுதல் கொடுக்க முடியுமா? இன்னொன்னு, நாளைக்கே அந்த வீட்டுக்கே நீங்க போறீங்கன்னா உங்க ரசிகர்கள் அந்த கூட்டம் அது இன்னும் 4 பேர் செத்துப்போம். அவனுக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு அந்த அறிவை புகட்டிட்டீங்களா? இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க என்ன எதுக்காக சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல போய் அவருக்கு அறிமுறைக்கு அவருக்கு வந்து ஏன் நீட்டு அனிதா இறந்தப்ப எப்படி போனீங்க? அப்படி போயிட வேண்டியதானே? மாறு வேஷத்துல போனீங்களா? எதுலயும் மறு வச்சுட்டு போங்க. ஏன் அரசர்கள் அந்த காலத்துல இரவு இதெல்லாம் வந்து மாறு வேஷத்துல தானே போயிருக்காங்க. என்னங்க இல்ல, நேர கூட போக வேண்டாம், அறிக்கை வரலாமே, அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லலாமே. அது வரலங்கிறதே பத்தி நேர்ல போக வேண்டாம்னு சொல்றதே வேலையை குறைக்கிறதுங்க. அறிக்கை விடுங்க. அறிக்கையே வரலங்கிறது நீங்க வந்து இருக்கிறதுலே மோசமான நிலைமை சொல்றீங்க. நான் சொல்றது அறிக்கை விடுவதிலே தாண்டி உங்களுக்கு வேலை செய்யணுங்கிறேன். சொகுசா இருக்கும் நாளைக்கு. அப்புறம் ஒரு டீம் செட் பண்ணா போதும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அறிக்கை வந்துட்டு இருக்கும். பரவாயில்லையா? ஏற்கனவே அப்படிலாம் டீமை செட் பண்ணியாச்சு.
இனிமேல் அவர் அதாவது டம்மிங்க, டம்மி டம்மி ஆதவர்ஜுனா மட்டும்தான் பேசுவார் பாருங்க. லாட்டரி முதல்வர் ஆதவர்ஜுனா மட்டும்தான் இனிமேல் இந்த டம்மி முதல்வரைக்கு பதிலாக பேசுவார். நாளைக்கு பேசுவார் பாருங்க, ஆதவர்ஜுனா தான் பேசுவார். விஜய் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வரட்டும் பார்ப்போம். இருந்தாலும் இப்ப நம்ம இங்க நடப்பது லாட்டரி காட்டாட்சி தான். அது அவங்க குடும்பம் அவர்கள் தான் பேசுவாங்க. இவர் பேச மாட்டாரு. இவரு டம்மி. திரைப்படத்துல விஜய்க்கு டூப்பு போட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்திருப்பீங்க. இந்த திரைப்படத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுல விஜய் நடிகனாக, அதாவது முதல்வராக டூப்பு போட்டு கொண்டிருக்கிறார். நாம ஆதவர்ஜுனாவை அவர் வடிவில பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஓகே, இது என்ன சொல்றது, முழுக்கவே நிறைய அரசியல மட்டும் வீசிருக்கோம். காரணம், அதற்கான காரணம் இருக்கிறது. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். எம்எல்ஏ போனது, அமைச்சர் போனதுங்கிறத விட ஒரு முதல்வர் அறிக்கை கூட விடலைங்கிறது ஒரு உண்மையிலேயே. ஏன்னா எதை சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு நான் வந்தா அத்தாரிட்டிங்கிறத மெயினா சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனா கிட்டத்தட்ட 12 நாட்களா 40க்கு மேற்பட்ட குற்றங்கள் எதிர்க்கட்சி தலைவரும் இன்னைக்கு தனது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட இந்த 10 வயது சிறுமிங்கிற விஷயங்கள் நம்மளால கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியல. உங்களுக்கு ஒரு மகள் இருக்கலாம், எனக்கு ஒரு மகள் இருக்கலாம், யாரோ ஒருவருடைய மகள் என்பது இருக்கு இல்லையா, அது தமிழ் தாயின் மகள், தமிழர்களின் மகள், அது கொஞ்சம் கூட உணர்வு இல்லையாங்கிற ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. பார்ப்போம். இனியாவது சட்ட ஒழுங்கை சீர் செய்வார் என்று பார்ப்போம். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிட்டு விவாதத்தில் அறக்களது நேர உதவி மனிதர் போதுங்களா? ஓரளவுக்கு விரிவிய அரசியலாக பேசியாச்சு. ரொம்ப ஹார்ஷா இருந்ததுன்னா அதை